விறுவிறுன்னு உன் மக வீட்டுக்குள்ள போன, ஏதோ கோவமா போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி கோவமா வந்த. என்ன விஷயம்? அதை ஏண்டி கேக்குற? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம். என்னாச்சு? என்ன? இந்த முல்லைக்கும் மல்லிகாவுக்கும் 5 லட்சம் அவங்க கொடுக்கணுமே, அதை நினைச்சா? அதுக்கு ஏன் நீ போய் கோவமா போய் சத்தம் போட்டு வந்த? என்னமோ சத்தமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. நினைச்சேன் நானு. அதுக்கு என்னக்கா உனக்கு? திட்டு நீ அவ மருமையின போய் ஏன் தேவையில்லாம இப்படி பண்ணி இப்ப பாரு மாட்டிக்கிட்டீங்கன்னு. ஆமா, நான் திட்டுறேன். திட்டுனா மட்டும் என் பேச்ச கேட்குறாங்க பாரு. அதெல்லாம் இல்லம்மா, அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். என் மகளா இருந்தாலும் சரி, மருமகனா இருந்தாலும் சரி, என் பேச்செல்லாம் ஒருத்தரும் கேட்கறதெல்லாம் கிடையாது. நீ வேற. ஐய, உன் மகாரி கூட கேட்க மாட்டாளா? அவளுக்கு அவ புருஷன் தான். புருஷன் என்ன சொல்றாப்லையோ அதுதான் அவ. என்னமோ பண்ணிட்டு போட்டும் போ. 10 லட்சத்துக்கு என்னக்கா பண்ண போறாங்க? ஒரு பக்கம் யோசிச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஏதோ 1 லட்சம் 2 லட்சமா பெறட்டுறதுக்கு 10 லட்சம்னா என்ன பண்ண முடியும்? சரி, மல்லிகா தான் 5 லட்சம் ஆகி பிரச்சனை ஆகி இப்படி ஆச்சுன்னு பார்த்தா, முல்லையும் வம்புக்கு போட்டிக்கு எனக்கு 5 லட்சம் கொடுத்தாகணும்னு வந்து நிக்கிது. அப்பா, அது எப்படா வம்பு பண்ணுன்ட்டே திரியிற ஆளு. அப்புறம் பேசுற, அது எப்படா வம்பு பண்ணுன்னு திரியிற ஆள் தானே. ஆமாக்கா, அதான் சொல்றேன். அதுவும் பாரு, இப்ப எனக்கு 5 லட்சம் வேணுங்குது. பாவம் கிருஷ்ணாவை நினைச்சா. அதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும்லடி. சாமாஞ்சிட்ட அள்ளி வெளியில போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். 1000 தான் மல்லிகா இப்ப ஏதோ அவங்களுக்கு கெட்டவளை தெரிஞ்சாலும் ஒரு நேரத்துல அவ எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியாதா? அவ இப்ப ஒண்ணும் மாறவும் இல்லையே. இவங்களால இது பண்ணிட்டு திடீரா அவ. ஆமா, மல்லிகா பத்தி தெரியாதாக்கா நமக்கு. அவ இலகு மனசுக்காரி. அவ எப்பவுமே எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறவ. கோச்சுக்கிறாத. என்னடா இவ்வளவு மல்லிகா பக்கம் சப்போர்ட்னு? இல்லடி, தெரிஞ்ச விஷயம்தான் முத இருந்து. என்ன செய்ய? அப்படி இருக்கையில உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என் மக என் வீட்டுக்கு வந்து எனக்கு 10 லட்சம் வேணும், அப்பாட்ட சொல்லி வாங்கித்தான்னு சொன்னாடி. அது சரி, ஆமாங்கிறேன். அப்புறம் வாங்கித்தான்னு சொன்னா? ஆ, அது எப்படி? பாவம் அந்த மனுஷன். அவர் உழையா உழைச்சிட்டு வெளிநாட்டிலேயே கிடக்குறாரு இந்த ஒத்த பொம்பளை பிள்ளைக்காக. இவ நல்லா அங்கிட்டு இங்கிட்டும் கடன் கட்டுறதுக்கு என்கிட்ட வந்து கேட்டா கொடுப்போமா? என்னக்கா சொல்ற? ஆமாடி, இவ அவங்க குழந்தை வீட்டுக்கு கடன் அடைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து 10 லட்சம் கேட்குறா. அவங்க அப்பா மக நல்லா இருக்கணும் அப்படின்னு மகளுக்காக அங்கே ஓடா உழைச்சிக்கிட்டு இருக்காரு மனுஷன். ஏறு அம்மா. என்ன? என்னங்க அத வந்த அம்புட்டு பேச்சு பேசிட்டு உன் பாட்டுக்கு வர்ற? என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னடி இப்ப உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல, உன் நினைப்பு என்னதான்? எல்லா சொத்தும் உனக்கு தான். உங்க அப்பா இனி என்ன மாடல் கேக்குறாரோ அவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் கட்டி தருவாராம். 1 கோடியா இருந்தாலும் பரவாயில்லையா. உங்க அப்பா உனக்காக தான் இங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காராம். இங்க இருக்கிறது எல்லாமே உனக்கு ஒரு ஆளுக்கு தானா? அம்புட்டு சொத்து உனக்கு தான். அம்புட்டு காசு நகை பணம் அவ்வளவு உனக்கு தான். எப்ப பாரு இதே புராணம் பாடுவல்ல. உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான்னு. எங்க எங்க எனக்கு கொடுத்த? சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதுமா? சொல்லு. என்னடி இப்ப உனக்கு? ஏன் வந்து இங்க கத்திட்டு நிக்கிற? ஏன் கத்திட்டு நிக்கிறேன்னு கேட்காத. எல்லாம் சொல்லுவீல்ல. இன்னைக்கு ஒரு அவசரம், எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது அந்த கொடுக்காத பணம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு எதுக்கு அந்த சொத்து? தேவையே இல்லை. புருஷங்கிட்ட சொல்லிடு, எனக்கு அது வேண்டாம். என்ன பெத்தாரே அவர்கிட்ட சொல்லிடு, உங்க சொத்தும் வேணாம், உங்க வீடு வாசல் நகை நட்டு பணம் எதுவுமே எனக்கு வேணாம், போதுமா? ஒரு கஷ்டத்துல இருக்கோன்னு வந்து உதவி கேட்டா அதுக்கு தர முடியாத அந்த பணம் காசு வேணாம் எங்களுக்கு ஒன்றும், போதுமா? நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே உங்க வீட்டு பக்கமும் நான் வரமாட்டேன், எதுவும் இல்லை இனிமேட்டுக்கு. ஏய், வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு பேசாத, புரியுதா? உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. அப்படிதான் பேசுறேன். அந்த கிடைக்காத பணம் உதவாத பணம் எதுக்கு? தேவையே இல்லை. எனக்கு என் புருஷனுக்கு தேவையே இல்லை.
ஒரு கஷ்டம்னு உன்கிட்ட வந்து பணம் கேட்டா முடியாதுன்ட்டல்ல. அந்த பணம் எங்களுக்கு வேண்டவே வேணாம். வாய் மூடி, வாய் மூடி. உங்க அப்பா என்ன ஊருக்காக உழைச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காரு? ஊருக்காக இங்க உட்காந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரா? ஏன் அரைஞ்சு சிலுவாகர் வேலை பேத்து போடுவேன் பாத்துக்க. ஆளை பாரு ஆளை. வந்து என்னம்மா சத்தம் போட்டுக்கிட்டு நிக்குது? உன் சைஸுக்கு பிச்சு போடுவேன் பிச்சு. வாய் திறந்து ஏதாவது பேசினீன்னா ஞாபகம் வச்சுக்க. ஆளை பாடுறா. பாவம் அந்த மனுஷன். அப்பையில இருந்து வெளிநாடு வெளிநாடுன்னு நீ சின்ன பிள்ளையில இருக்கையில போனவர்றி. பாவம்ல. இந்த ஊர்ல சொத்தை பத்தி யாருக்கிட்ட நிறைய இருக்கு சொல்றி? யார்கிட்ட நிறைய இருக்கு? உங்க அப்பா தாண்டி சம்பாரிச்சு வச்சிருக்காரு. தெரிஞ்சுக்காது முதல்ல. தெரியாத சொத்தை என்கிட்ட வெளியில கிடக்கு தெரியுமா? வந்துட்டு அப்பதே ஆளை பாரு. இவங்க அங்கங்க பிரச்சனை பண்ணுவாலும் அம்பு பண்ணுவாலும் அவங்க சொந்தக்காரவங்கள்ட்ட அவ குழந்தை வீட்டுக்கெல்லாம் ஏன் புருஷன் சம்பாரிச்ச காய்ச்சா கொடுக்கணுமா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை ஓ கொழுந்தனா வீட்டுகளுக்கு அப்படி கொடுக்கணுமோ? அதுவும் 10 லட்சம். சும்மா வருதா? சும்மா வருதாடி? அதுக்குத்தான் அந்த மனுஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். புரியுதா இப்ப ஏன்னு? வாய் திறந்து இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் நடக்கிறது வேற. இவங்க பண்ற வம்புக்கெல்லாம் 10 லட்சம் நாங்க உங்க கொழுந்தனா விட்டு கொடுக்கறதுக்கு நாங்களா சம்பாரிச்சோம்? சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அதுக்காகலாம். புள்ள நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், புள்ள போற இடம் நல்லா இருக்கணும், புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த மனுஷன் ஓடா உழைச்சு தேயிறாரு. உனக்கெல்லாம் அது எங்க புரியுது? எப்படியோ கொடுங்க, என்னமோ பண்ணுங்க, நான் தர மாட்டோம் சொல்லிவிட்டேன். சித்தி ஐயா அம்பு. சித்தி பால் கறந்துட்டியா? இல்லையத்தா. மணி எத்தனை? 4:30 தானே. 5 மணி போலதான் கறப்பேன். 5 மணிக்கு தான் கறப்பீங்களா? ஆமாத்தா. ஆ இன்னைக்கு பால் தீர்ந்து போச்சு சித்தி. பால் கரு வர 7,000 மணி. அதான் ஓடியாந்தேன். கொஞ்சோண்டு பால் தட்டி விட்டு வேற கீழே ஊத்தி போச்சு. கொஞ்சம் பால் பால் டப்பால குடிக்காமலே அப்படியே வச்சுட்டான். அது வேற கெட்டு போச்சு. இப்படி இன்னைக்கு பாலெல்லாம் நாசம் பண்ணிட்டோம். அதான் கறந்து கிலோ என்ன மட்டும் ஓடியாந்தே சித்தி. ஐயோ இல்லேத்தா, சத்தோட இரு. 5 மணி வாக்குல கறந்துடுறேன் என்ன? இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் இரு. 1/4 மணி நேரத்துல கறந்துடுறேன். இல்லைக்கிங்கையில என்ன பண்றது? என்ன அப்படி அசால்ட்டு கீழே ஊத்துன? தெரியாம தான் சித்தி ஊத்தி போச்சு. கறக்குறான் வேற சத்தோட. இந்த கறந்துடுறேன். சரி சித்தி நான் நிக்கிறேன். டக்குனு கறந்து தரியா? 1/4 மணி நேரம் ஆகட்டும் தம்பு. ஏன்னா 5 மணிக்கு கறந்தாத்தே அந்த இதோட இருக்குமா, அதுக்கு சொல்றேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தா கூட போதும் சித்தி. 1/4 டம்ளர் என்னத்துக்கு? அவன் என்ன குழந்தையா? பயவுல 1 வயசுக்கு மேல ஆயிட்டான். இல்ல சொல்றேன். அன்பு நல்லா இருக்கியா? அப்புறம் நம்ம வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாம? தெரியும். நடத்துறதே நீயும் புருஷனும் தானே? நடத்துறதே கூத்து நடத்துறதே நீயும் புருஷன் தானேன்னு கேட்டேன். என்ன அப்படி சொல்ற? அப்புறம் எப்படி சொல்றது? உண்மை அதுதானே. ஏன் சத்தி? எனக்கு தெரியாதுமா. உண்மை அதுதான். நடத்துறது நீயும் புருஷன் தான் கூத்து நடத்துறியா? என்கிட்ட கேக்குற? இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? என் மாமியாரும் வந்து 5 லட்சம் வேணும்ன்றச்சாம்ல. அது சரிதான். கொடுத்தாருமே எங்க ஓவியா? என்னடி நக்கலா பேசுற? நீயே இறக்கப்பட்டு பாவம் பார்த்து பேசுவேன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா ஒரு மாதிரி நக்கலா பேசுற. ஏன் அன்பு? ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. சரி பாவம் பாப்பான்னு பார்த்தா ஏதோ நக்கலா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பாவம் பார்க்கணுமா? யாருக்கு? உனக்கு, உன் புருஷனுக்கு. உங்க திமிரெல்லாம் அடங்கட்டும். நான் ஏண்டி பாவம் பார்க்கணும்? கரெக்டா பேசுற அம்பு, கரெக்டா பேசுற. இவங்க பண்றதுனால தானே, இவங்க பண்ண அட்டூழியத்தினால தானே இப்ப மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்புறம் டி உங்க பெரியப்ப சம்பாரிச்சிட்டு இருக்கேன்ல என்ன பாவம்? யாருக்காக கஷ்டப்பட்டு? இவளுக்காகன்னா இவ பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் பெரியப்பா காசு கொடுத்துட்டு இருப்பாரா? சொல்லு. என்ன பெரியமா உங்ககிட்ட கேக்குறாளா? ஆமாடிங்கிறேன். நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஒரே பேச்சுல. அதான் வந்து கோபம். தர முடியாதுன்னு சொன்னேல்ல, உன் சொத்தை பத்தி எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படியா? ஐய நல்லதுதான், நீ வச்சுக்க பெரியமா. ஆமா, நாங்க சுடுகாடுக்கு போறப்ப தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போறோம் பாரு. அன்பு நீயும் என்ன
அந்த பக்கமே பேசிட்டு இருக்க. அப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? நீங்க பண்ணதை அப்படி இப்ப மாட்டிட்டு முழிக்கிறீங்க. அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப உங்க அப்பாட்ட வாங்கிடலாம் தைரியத்துல பண்ணீங்களோ? அதான் அவர் இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கிறலாம்னு நினைச்சீரோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாம்மா, அதுதான் நினப்பு. ஒழுங்கா அடங்கி இருங்க. ஆட்டம் போட்டீங்க இப்படிதான். என்னடி இப்படி பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? நல்லாதான் பேசுறேன். நான் இப்படி பேசுவேன்னு நினைச்சே பார்க்கல. நேத்து பூரா போன் எத்தனை போன் பண்ணேன். உன் போன்ல போய் பாரு. அப்படியா? நீ போன் பண்ணதை நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனா எடுக்கணும்னே தோணலையே. ஏன் தோணல? உன் புருஷனே அப்படி பண்ணாலும் நீ என்ன சொல்லலாம்? வேண்டாங்க, விட்டுருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையா? அவங்க பாட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அவங்க அழகா கிளம்பி வீடு கட்டி கிளம்பியிருப்பாங்க. நீ எதுக்கு வம்பு பண்ணீங்க? தேவையில்லாம வம்பு பண்ணி இப்ப பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க. தேவையா? பேசாம இருந்திருக்கலாம்ல. நல்லா சொல்லுடி அன்பு, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. இதெல்லாம் திருந்தாது என்னைக்குமே. ஆனா நல்ல பிள்ளையா தாண்டி இருந்துச்சு. நான் வளர்த்து பெத்தது நல்ல பிள்ளையா தான் பெத்தேன். எப்ப எப்படி மாறுச்சுன்னே தெரியலடி. அப்படி மாறிட்டு இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன், காசெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அக்கா, ஒரு 10 லட்சங்கிறையில ஒரு 5 லட்சத்தை கொடுங்கக்கா. அப்புறம் இப்படி வந்து கெஞ்சிட்டு புலம்பிட்டு நிற்கும் போது ஒரு நாளை பார்த்துட்டு இருக்க மனசு வருதா? 5 லட்சமாவது கொடுத்தா என்னக்கா? அடி நீ வேறடி, 5 லட்சம் தாராகப்பத்தேன். அதெல்லாம் முடியாது. என்னமோ பண்ணிக்கிறட்டும், நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். அட கடவுளை, நீயும் இப்படி சொன்னா அவங்க இங்கே போய் வாங்குங்க சொல்லு. இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது எங்கேயோ பாங்கட்டும், என்னமோ பண்ணட்டும். நான் கொடுக்கணும்னு எனக்கு தேவையே இல்லையே. சித்தி, நான் வரேன். விடி அருவி உங்க அம்மாட்ட சொல்லுவான். வேணாம் சித்தி, இவ்வளவு பேச்சு பேசி அந்த காசை நான் வாங்குவேனா? அவங்களே கொடுத்தாலும் அந்தாதானே உனக்கு. அப்பா, இப்படி எல்லாம் பேசணும்னு எங்க அம்மா சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல சித்தி. ஆனா இந்த அளவுக்கு பேசுது. ச்சே. ஆனா அன்பு, நீயும் இப்படி இருப்பன்னு நினைச்சே பார்க்கலடி. வரேன்டி.